அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கணுமே கரங்கள் போயிட்டா போறா 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 எப்படி வந்தாச்சு போறா போடு என்ன ஃப்ராக் எங்கே வச்சிருக்கு பாருங்க மேல் வாயில் இந்த பக்கம் திருப்பி. எல்லாருக்கும் மக்களே, நான் ஃபிஷிங் ப்ளஸ் வினோத். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃப்ராக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிராவோவில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹென். ஸோ மிஸ்டர் ஹென் ஃப்ராக் பார்த்திங்கன்னா 5.5 சென்டிமீட்ரு 8 to 9 கிராம் 9 to 10 கிராம் வெயிட்டு. ஸோ பிராவோவில் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு நானும் வாங்கியிருக்கேன். ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்க்க ஃப்ராக் நல்லா இருக்குது, லப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. பாருங்கள், ஒரு மாதிரி தட்டையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் பார்த்தா தெரியும், இப்படி பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு எக்ஸ்ட்ரா வெளியே வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோழி மாதிரியே அப்படியே இருக்குது பாருங்கள், சரிதா? டிசைன் எல்லாமே அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, இது பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நல்லா அகலமாகவும் இருக்குது, ஆக்ஷன் நல்லா தெரியும் போல். ஸோ இந்தமாரி ஸ்பின்னர் அடியில் கொடுத்துருந்தாலும் நல்லா பபுள்ஸ் நல்லா வரும், டப்புன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. பூக்கப்பு நல்லா ஆகும் தான் நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. முள்ளும் நல்லா அந்தளவுக்கு ரொம்ப இதுவெல்லாம் கீழே இறங்கிங்களா இல்லை, லைட்டாக இப்படி வச்சாலே லாக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது 2-3 வீடியோ பார்த்து தான் நான் வாங்கினேன். இது ரிவ்யூ போட்டு ஆகணும். ரொம்ப நாளாக ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் கையில் கிடச்சிது. ஸோ ரொம்ப ரெகுலராக வர ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். அடித்து பார்க்குறேன், அடித்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் போகிறேன். வாங்க போகலாம். அந்த வேலையை இந்த மற்ற சைட்லேருந்து போட்டு என்னடா ஸ்ட்ரைக்குடா, அங்கே தான் நிற்கிது அங்கே தான் இப்போ அங்கே தான் ஆடுதியா உள்ள. செடி அசைது உள்ள. விரல ஓடிச்சது, வேற அது பெருசாக ஓடிச்சு பார்த்தேன் நான். யோ தெரியலையா? கட்டலாமெல்லாம் இல்லையா? கட்டலாம் மேலோட மேயாதியா? நான் சொல்கிறேன், இந்த பாரு, இங்கே பாரு, இந்த கிராஸில் வந்து இந்த புல்லில் போய் போட்டு வலிச்சிடும். கண்டிப்பாக பெருசாக மேயுது தான். கேப் டார்கெட் பண்ணு. வருது ஜிலேபி நினைக்கிறேன். வருதுடா போயிட்டா போறா எப்படி வந்தாச்சு வர்றா. சைஸ்ரா தூக்கிடா மரணம் சைஸ்ரா 1 kg மக்களே. என்ன ஃப்ராகில் தரமாக அடிங்க. ஃப்ராக் எங்கே வச்சுருக்கு பாருங்க, எப்படி ஃப்ராக் உள்ளே இருக்கு பாருங்கள். செம்மடிங்க, சரியான
ஃபஸ்ட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா தரமாக வந்து அடிச்சுது. எப்படியோ 1 kg இருக்கும். அந்த சின்ன இடம் தாங்க அது. மீன் அங்கே அடியில் மேயுது. செம்ம சைஸு, எப்படியோ 1 kg இருக்கும். திருப்பி போட்டு எடுத்துருவா ப்ரோ. அதுக்கு தட்டினாலாம் வரல, ஷேக் பண்ணலாம் வரல. ஒரு இடம் மாற்றிக்கலாமா? போடு. சைஸை பற்றியா? டக்குனு போடு. போடியா விட்டா போடியா. தூக்கியா சரியான ஊக்கம் போயிடுச்சு. போடு. 3வது மீன் ஃப்ராக் எங்கே வச்சுருக்கு பாருங்க. அங்கே வந்துச்சு, அதனால தான் நான் தூக்கி அங்கே போட்டேன். வலையை மாரி கொடுத்துச்சு. ஆன் மீன் கண்ணியா? வியட்நாமியா? போடு. வியட்நாம் வளர்ப்பு தான். இதான் உங்கள்கிட்ட வளர்ப்பு மக்களே. ஊக்கப்போ பாருங்கள் தரமாக எங்கே வச்சுருக்கு பாருங்கள். சின்ன மீன் தான், மண்டையில் ஏறி இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 100 கிராம் தான் இருக்கும். ஃப்ராக் காட்டு ப்ரோ. என்ன ஃப்ராக் எங்கே வச்சுருக்கு பாருங்கள் மக்களே. இன்றைக்கி மிஸ்டர் பென் ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஹென் ஃப்ராக் வந்து வேறு லெவலில் ரிசல்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மீன் கிட்டே அடித்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன மீன்லாம் இதில் மாட்டேன். நான் நினச்சது என்னென்னா ஒரு 400 கிராம் 500 கிராம் மீன்லேருந்து ஒரு 1 கிலோ 2 கிலோலாம் நல்லா அடிக்கும். கொஞ்சம் சின்ன மீன்லாம் 200 கிராம் 300 கிராம் மீன்லாம் அதை பார்த்தா பயந்துடும். கொஞ்சம் பெருசாக அகலாம், ரொம்ப பட்டையாக இருக்குல்ல, அதனால் இந்த ஷேப்பில் வந்து பயந்துடும் எடுக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்புன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. வேறு லெவலில் ரிசல்ட் ஆச்சு. இப்படி இந்த இடத்துல வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே லாக் ஆகிடுது. இந்த கை லாக் ஆகுது பார்த்தியா, தோல் மாட்டுது, அந்தமாரி லாக் ஆகிடுது. இந்த ஒரு ஊக்கே மோஸ்ட்லி எல்லா ஃப்ராக் அந்த சின்ன மீனில் ஏறி இருந்தது. அதை நான் நல்லா நோட் பண்ணேன். ஸோ வேறு லெவலில் ரிசல்ட் ஆச்சு. மீனை கொட்டுறேன் பாருங்கள் நீங்களே எத்தனை மீன் அடிச்சிருக்குன்னு. அடித்த சைஸை மட்டும் பாருங்கள். எல்லா சைஸுமே அடிச்சிருக்கு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மொத்தத்தையும் அடிச்சிருக்கு. மீனை பாருங்கள். 2 மீன் செத்துச்சு, 2-3 மீன் செத்துட்டு. பெரிய மீன் இதெல்லாம் நல்ல சைஸு தரோம். இது வந்து 3/4 கிலோ இருக்கும். இதெல்லாம் மண்டை நான் வாங்கிட்டு ஓகேவா. ஏன்னா இந்த ஃப்ராக் வந்து மொத்தம் 15 மீன் பிடிச்சோம். அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 மீன் பிடிச்சேன். நம்ம ப்ரோ ஒரு 2-3 மீன் லாக் பண்ணார். ஸோ வேறு லெவலில் வேட்டை. ஃப்ராக் வந்து வாங்கி பாருங்கள். நான் வந்து கம்பல்சரி வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், ரிசல்ட் ஆகுது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பைசா இருந்தால், இல்லை நீங்கள் வந்து அதில் ஒரு ஃப்ராக் இருக்குது ப்ரோ யூஸ் பண்ணுறா சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் கம்பல்சரி வாங்கணும் யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட காசு இருந்ததுனால நான் வாங்கி அடிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்கி அடிங்க. ஸோ நல்ல ரிசல்ட் ஆச்சு. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ப்ளஸ். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எப்போனா கிளியர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம பிடிச்ச 15 மீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான மீன் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன மீன்லாம் இந்த ஏரியில் ரிலீஸ் பண்ண போகிறோம். எத்தனை மீன் உயிரோடு இருக்குதுன்னு தெரியல, தண்ணியில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 2-3 மீன் மலாந்து கிடக்குது.
ஸோ இது ரெண்டாக நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க. ஒன்று தான் ப்ரோ பண்ண முடியும். சரி ஒன்று பண்ணுங்கள். 1 கொஞ்சம் ஏறாது. நீ எடுத்து வைங்க, மூச்சு வாங்குது, அது போயிடும். 2 3 4 5 6. அதான் வெயிட் நம்பர் இருக்குது. போடு அடுத்தது. கண்ணு 2 இருக்குது. 7. இது கொஞ்சம் பெரிய மீன் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, மீதி மட்டும் ப்ரோ.